வணக்கம் எல்லாருக்கும். இது நவம்பர் அண்ட் நவம்பர் உங்க எல்லாருக்கும் தெரியும் நோ ஃபேப் நவம்பர்னு ஒரு கான்செப்ட் ஓடிட்டு இருக்கு. யூரோலாஜிக்கல் சர்ஜரினா என்னன்னு கொஞ்சம் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். யூரோலஜிக்கும் இந்த கைனகாலஜிக்கும் என்ன டிஃபரன்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல, இப்போ கார்டியாக் அரெஸ்ட்ஸ் ரொம்ப சீக்கிரமாக வருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி சூசிங் மென். ஸோ ப்ரீவியஸாக இது மாதிரி தான் வெறும் ஹி ஹேஸ் அ மைண்ட் இஷ்யூஸ், அதனால தான் பர்ஃபார்ம் பண்ண முடியல. அதில் அவர் சொல்லியிருக்கார், நவ் இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் த ஹப் ஆஃப் மேல் இம்பார்ட்டன்சி. வணக்கம் எல்லாருக்கும். இது நவம்பர் அண்ட் நவம்பர் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நோ ஃபேப் நவம்பர்னு ஒரு கான்செப்ட் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி அதை பற்றி மட்டும் நம்ம பேச போகிறதில்ல இந்த டாக்பாடில். இன்றைக்கி நம்ம மேல் செக்ஷுவல் ஹெல்த், டெஸ்டோஸ்டீரானை பற்றி, இந்த நோ ஃபேப் நவம்பரை பற்றி அண்ட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், இந்த 3 விஷயத்தை பற்றியும் நம்ம டீட்டெயில்டாக இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட பேச போகிறோம். அவர் யாருன்னு நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் பேர் டாக்டர் சஞ்சய் பிரகாஷ். அவர் ஒரு ஆண்ட்ரோலஜிஸ்ட். அப்படின்னா யூராலஜி என்ற ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டியை படிச்சுட்டு அதுக்கப்புறம் மேல் செக்ஷுவல் ஹெல்த் ஆண்ட்ராலஜி அதை செப்பரேட்டாக படிச்சிருக்கார். ஹீ இஸ் ஆக்சுவலி அ urological surgeon and andrology super specialization. ஸோ அவர்கிட்ட இன்னைக்கு நம்ம எவிடன்ஸ் பேஸ்டாக உங்களோட நிறைய கேள்விங்க நீங்கள் இதை பற்றி கேட்டிருக்கீங்க, அதை டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் பை சான்ஸ் இந்த பாட்காஸ்ட்டுக்கு ஃபஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் ஆகிறீங்கன்னா, என் பேர் டாக்டர் சந்தோஷ் ஜேக்கப். நான் இங்கே சென்னையில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன். நான் ஒரு மினிமலி இன்வேசிவ் ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அப்படின்னா அந்த கேமராஸு, ஃப்ளூரோஸ்கோப்பி, லைவ் எக்ஸ்ரேஸ், அல்ட்ராசவுண்ட்ஸ் அதை வச்செல்லாம் நான் ஆப்ரேட் பண்ணுற ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன். அண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரீஜெனரேட்டிவ் ஆர்த்தோபெடிக்ஸ். அப்படின்னா உங்களோட ஸ்டெம் செல்ஸ் யூஸ் பண்ணி உங்களை சரி பண்ணுறது அண்ட் ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ். ஸோ இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா, ஹெல்த்தில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, நான் பேசுனது போதும். Let us invite our guest today, Dr. Sanjay Prakash. Sanjay, வணக்கம். Thank you so much for coming to the show. So, உங்களோட சிவி நேற்று நான் கேட்டிருந்தேன்ல, சிவியை கேட்டுட்டு நான் சிவியை படிக்க நான் அப்படியே டென்ஷன் ஆகிட்டேன். ஏன்னா நான் ஒரு 12 வருஷம் படித்தேன். சரியா, பாஸ் ஆகி ஃபெயில் ஆகி படித்து முடிச்சிட்டேன். நீங்கள் படிச்சிருந்ததெல்லாம் பார்த்தா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 15 years ஆஃப் யுவர் லைஃபாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்கல்ல. 18 நம்ம ஆரம்பிக்கிறோம் எம்பிபிஎஸ், 17, 18 ஆரம்பிக்கிறோம். நான் எல்லாம் படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு 30 years ஆச்சு. உங்களுக்கு எவ்வளோ இயர்ஸ் ஆச்சு? மோர்லி சேம் தான் சார். ஆல்மோஸ்ட் 35 ஆயிடுச்சு சார் ஆல்மோஸ்ட். பட் as நம்ம ஃபீல்டில் என்ன சார் பண்ண முடியும், we have to keep updating, lot of new things keep coming up, so that நம்மளும் we'll have to be updated so that we can deliver good quality care for the patients. ஸோ நீங்கள் உங்களோட ப்ரொஃபைலில் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தது என்னென்னா யூராலஜி. ஓகே, யூரோலாஜிக்கல் சர்ஜரினா என்னன்னு கொஞ்சம் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். யூராலஜினா சார், ஸோ பேசிக்லி இட் இஸ் த சர்ஜிக்கல் பார்ட் ஆஃப் த டிசீசஸ். அதாவது கிட்னி, அதுக்கப்புறம் யூரினரி பிளாடர், யூரிட்டர், அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் மேல் ஃபீமேல் எக்ஸ்டர்னல் ஜெனிட்டாலியா, இதில் வர டிசார்டர்ஸு லைக் ஸ்டோன்ஸு இல்லை கேன்சர்ஸு, அதுக்கப்புறம் ரீகன்ஸ்ட்ரக்ஷன், ஏதாவது பிளாக் இருந்தால் அதுக்கு பிளாக்கு கிளியர் பண்ணுறது லைக் யூரித்ரோபிளாஸ்டிஸு, பைலோபிளாஸ்டிஸ், எனி டிசார்டர். அந்த ரீசன் அதாவது மேலே கிட்னிலேருந்து கீழே பிளாடர் டில் த யூரின் கம்ஸ் அவுட் கம்ப்ளீட்லி, வாட் எவர் சர்ஜிக்கல் திங் தட் கேன் பி டன் டிசார்டர்ஸ் இஸ் வாட் டீல்ஸ் வித் யூராலஜி. ஸோ இப்போ கொஞ்சம் அதை நான் சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா, இப்போ ஜென்ரலாக நம்மளுக்கு மேலோ ஃபீமேலோ நம்மளோட ஜெனிட்டல் ஆர்கன்ஸோ, தட் இஸ் நம்ம ரீப்ரொடக்டிவ் ஆர்கன்ஸ், குழந்தை பிறக்குது, அந்த ஆர்கன்ஸும் நம்மளோட எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன்ஸும் ரொம்ப பக்கத்தில் தே ஆர் அசோசியேட். ஸோ இப்போ யூராலஜினா அந்த 2 ஆர்கன்ஸோட ஃபங்க்ஷனில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறது. ஏன்னா நம்ம கைனகாலஜின்றது இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம். ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆஸ்பெக்ட். ஸோ யூரோலஜிக்கும் இந்த கைனகாலஜிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். கைனகாலஜி அதுக்கப்புறம் மோஸ்ட்லி இட்ஸ் ஒன்லி கன்ஃபைன்ட் டு த லேடிஸ் மட்டும்தான். ஓகே, கைனகாலஜி ஒன்லி லேடிஸ். வாட் எவர் இஷ்யூஸ் தட் அக்கர்ஸ் இன் த லேடிஸ் பிலோ த பெல்ட், தட் இஸ் வித் த இன் த பெல்விக் ரீஜன். அதாவது யூட்ரஸு, ஓவரீஸு,
அதுக்கப்புறம் வந்து சர்விக்ஸு வெஜைனா இந்த இதில் வந்து இஷ்யூஸ் மட்டும்தான் வந்து they will take care. In addition to this, obviously the pregnancy part of it. So அதாவது obstetrics and gynecology. So urology வந்து பார்க்கும்போது urology வந்து it is little bit more, it's only the urinary system. Completely it's a urinary system only. யூரினரி சிஸ்டம்னா அப்போ நம்ம பீனிஸும் வந்துருது இல்லை அதில்? எக்ஸாக்ட்லி சார். ஓகே. ஸோ யூரலாஜிக்கலாக அந்த யூரின் வந்து வெளியில் போகிறதுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா பீனிஸில், அப்போ நீங்கள் பீனிஸையும் யூ ட்ரீட் அந்த மாதிரி தானே? அதே மாதிரி வந்து சிமிலர்லி நாட் even இந்த பீனிஸ், ஈவன் ஃபார் த விமன் ஆல்சோ அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து they have difficulties in passing urine. So that also we take care. Okay. Anything concerning these systems. Okay. Kidney, ureter, urinary bladder, and then the final pathway, urine வெளில வருது. In addition to this, especially in the male reproductive health, male sexual health, this also is a part of urology. Okay, very good. ஸோ உங்களோட இப்போ நீங்கள் படித்த நிறைய விஷயத்தில் இன்னொரு விஷயம் நான் பார்த்தது வந்து மைக்ரோ சர்ஜிக்கல் அண்ட் ரொபாட்டிக் ட்ரைனிங். எஸ் சார். அப்படின்னா என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் கொஞ்சம். எஸ் சார். மைக்ரோ சர்ஜிக்கல் இப்போ வந்து பார்த்தோம்னா இப்போ men especially with infertility. So அங்கே வந்து we require lot of microsurgical procedure because like வந்து என்னன்னா sperm retrieval. மைக்ரோ சர்ஜிக்கல்னா மைக்ரோஸ்கோப்பில் 4x ஆவோ இல்லைன்னா நம்ம வந்து 8x ஆவோ ஆக்கி பார்க்கறது அதுதானே மைக்ரோ சர்ஜிக்கல். அப் டு 20x. ஆர்த்தோபிளாக்ஸில் எங்களுக்கு 20x வேண்டாம். ஸோ 8x இல்லை 12x தான் இட்ஸ் குட் டு ஆப்ரேட் அண்ட் கண்ட்ரோல். அதுதான் மைக்ரோ சர்ஜரி. ஸோ நார்மலாக இருக்க சர்ஜிக்கல் ஃபீல்டை பெருசாக்கி சின்ன விஷயங்களை நம்ம ரிப்பேர் பண்ணுறது. finer suture, finer techniques, finer surgery, so that வந்து not much of tissue damage, the outcomes will be good. Obviously sir, just imagine already வந்து test is smaller, testisலேருந்து வர vas is even more smaller. vasல block வரும் இல்லை epididymisல block வரும். இந்த மாதிரி பிளாக்ஸ் இருக்கும்போது we'll have to suture இல்லை சார், we need that magnification இல்லை. Absolutely இல்லை. These things can be done only with the microscope தாங்க சார். Fine skills. Exactly sir. Fine skills. Okay, fantastic. Okay, ஸோ நம்ம யூராலஜினா என்னென்னு பார்த்துட்டோம், உங்களோட எக்ஸ்பர்டீஸ் என்னென்னு பார்த்துட்டோம். ஸோ நான் எந்த டாபிக் எடுத்தாலும் ஒரு ரீசன் இருக்கும் சரியா? இந்த பாட்காஸ்ட் எடுக்கிறேன்னா ஒரு ஜஸ்ட் காஸ், ஒரு காரணம் இருக்கும். ஸோ இந்த பாட்காஸ்ட்டை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு என்ன ரீசன்னா, இப்போது 2023 நான் ஒரு ஆர்டிக்கல் நான் படிச்சுட்டு அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும்ல இப்போ கார்டியாக் அரெஸ்ட் ரொம்ப சீக்கிரமாக வருது. அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி சூசிங் மென். எஸ் சார். ஸோ என் கோல் என்னென்னா தேர் ஹேஸ் டு பி, ஏன்னா 30 இயர்ஸுக்கு முன்னால் இருந்த பிரச்சனைங்க இப்போ இல்லை. இப்போ இருக்க பிரச்சனைகள்லாம் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஸோ கார்டியாக் அரெஸ்ட் வருதுன்னா அதுக்கு ஏதாவது ஒரு ஹிடன் ரீசன், வேற ஏதாவது ஒரு ஆர்கனில் நம்ம கண்டுபிடிக்க முடியுமான்றது நான் படிச்சுட்டு இருக்கும் போது ஐ கேம் அக்ராஸ் திஸ். இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோட் தட் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இன் younger men is increasingly being recognized and is not uncommon. அப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன், உங்கள் பீனிஸ் வந்து செக்ஷுவலாக ஃபங்க்ஷன் பண்ணாதது யங்கர் மென்ல இப்போ நம்ம கண்டுபிடிக்கிறோம். யங்கர் மென்ல இப்போ கார்டியாக் இஷ்யூஸும் நிறைய இருக்குது. ஆஸ் அ யூராலஜிஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதுக்கு ஒரு லிங்க் இருக்குன்னு ரிசர்ச் படி எனக்கு தெரியும். அது என்ன லிங்க் கொஞ்சோண்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? இது வந்து 100% கரெக்ட் சார். இது ஏன்னா வந்து ப்ரீவியஸாக வந்து பார்த்தோம்னா இட் வாஸ் கான்செப்ட் எப்படின்னா எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்னா வெறும் எல்டர்லி பீப்புள் தான் வரும். more than 40 years என்னப்பா எல்டர்லி பீப்புள்ன்ட்டு more than 40 இல்லை சார். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து டெஃபினிஷன்ஸ் படி பார்த்தோம்னா அதுதான் சார். அப்படியா? ஆஸ் பர் டெஃபினிஷன்ஸ் வந்து அதான் சார். டெஃபினிஷன்ஸ் படி பார்த்தோம்னா யங்கர் ஏஜ் குரூப்னு சொல்கிறது 18 to 40. Okay. மிடில் குரூப்னு டேர்ம் வந்திருக்கு 40 to 60. More than 60 is the older group. Okay. Yeah. I understand. So அதால வந்து previously it was looked that என்ன ஸ்டடி இருந்தாலும் வந்து more than 40 அப்படி உங்களுக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே. இந்த ஸ்டடிலேயே வந்து ஆக்சுவலாக வந்து அவங்க இன்க்ளூட் பண்ணுற பாப்புலேஷனே வந்து more than 40 தான். ஸோ இட் வாஸ் லைக் வந்து the previous studies எல்லாமே வந்து the younger people வந்து அது less than 40 years they were overlooked and they were neglected.
they were never taken to study. So that is why வந்து இப்போ பார்த்தோம்னா ஒரு almost 5-6 years back இருக்கிற ஸ்டடீஸ் பேப்பர்ஸ் எல்லாமே they were all concentrating only on 40 மேலே 40 ஓல்டனே ஆகிட்டாங்க. பட் ஆனால் வந்து ஆஃப் லேட் ஓவர் த லாஸ்ட் 5 years வந்து பீப்புள் ஸ்டார்டட் சீயிங் என்னன்னா வந்து இப்போ நிறைய பேர் வந்து ஓபிடிக்கு வந்து வர எல்லாம் யங்கர் பீப்புள் வராங்க. ஆமாம், நிறைய பேர் வராங்க. எக்ஸாம்பிள் இந்த காமன் திங் இன்னொன்று பார்க்குறது என்னென்னா வந்து தே கெட் மேரிட் பட் ஆனால் வந்து தே ஆர் நாட் ஏபிள் டு பெர்ஃபார்ம் இன் த பெட்ரூம். ஓகே, இது மாதிரி ஸோ இது இஸ் வந்து அன்கன்சுமேட் மேரேஜ். இது மாதிரி திங்ஸ் ஸ்டார்டட் கம்மிங் அப். 35 yearsலேயே வந்து பீப்புள் ஸ்டார்டட் பிகம் டயபெட்டிக், ஹைப்பர் டென்சிவ். திரும்பி பார்த்தா அதுக்கப்புறம் தேர் ஆல்சோ டெவலப்பிங் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இந்த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கும் கார்டியாக் ஹெல்த்துக்கும் என்ன சம்பந்தம்? எஸ் சார், அது EDன்னு சொல்கிறோம், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ED. ஸோ தட் இஸ் வந்து ஷார்ட் ஃபார்ம் ஃபார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். தட் ஆல்சோ கரஸ்பாண்ட்ஸ் டு endothelial dysfunction. Endothelium is the inner layer of your blood vessels. Exactly, sir. Okay. Exactly. So there are about 12 billion cells, endothelial cells in the body, which is roughly about 1.5% of the whole body weight. Oh, bah. Okay. That is the thing. So that is this famous theory called Montarsi theory. Okay. As per the theory, என்ன theory பாது? Montarsi. Montarsi theory. Okay, sir. As per the theory என்னன்னாங்க சார், இப்போ the smaller vessels, பாடியில் ஏதாவது ஒரு சேஞ்ச் ஏதாவது வரதா இருந்தால் it is the smaller vessels that get affected first. Logical. ஏன்னா வந்து எண்டோதீலியம் சரியாக ஃபங்க்ஷன் ஆகலைன்னா அதுக்கப்புறம் வந்து பாடியில் இம்பேலன்ஸ் வந்துடும். அதுவும் ரெண்டாவது அந்த ஸ்மாலர் வெசல்ஸ்ல நம்ம அந்த கேபிலரிஸ்ல எண்டோதீலியம் தானே மெயின். அதான் சார் நான் சொல்றது ஆர்ட்ரிஸே சின்ன வெசல்ஸ் எடுக்கும். ஆர்ட்ரிஸே ஸ்மாலர் வெசல் சார். ஸோ அங்கே தானே சார் ஃபஸ்ட்டு வந்து இது எஃபெக்ட் ஆகும். ஓகே, விச் வந்து ஸ்மாலர் வெசல்ஸில் வர எஃபெக்ட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் பாடிக்கு டிரெக்ட் ஆகாது. மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் ஒன்லி திங் வாட் கெட்ஸ் டிரெக்டட் இஸ் த எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் ஃபஸ்ட்டு. இட் இஸ் ஆல்சோ அதாவது ஸ்டடீஸில் வந்து கிளியராக இருக்குது எப்படின்னா people who are developing when the erectile dysfunction, it is an early indicator that in the next 3 to 5 years, they may develop a cardiac event. This is the concept. நீங்கள் கேட்ட லிங்க் இதுதான் அந்த லிங்க். ஓகே, ஸோ ரெண்டாவது பாயிண்ட் எதனால நம்ம இன்னைக்கு இதை பற்றி டீட்டெயில்டாக பேச போகிறோம்னா the prevalence of lifestyle issues. இப்போ நம்ம எப்படி நம்ம வாழ்க்கையை நடத்துகிறோம், such as obesity, stress and substance use, with the psychological pressure of modern life. இந்த மூணும் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப சிம்பிளாக படிச்சுட்டேன் நான். ஆனால் this is what is actually destroying human life. இதுங்க எல்லாம் தான் நம்மள வாழ்றது ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்குல்ல. This is the root cause, sir. ஸோ அண்ட் ஃபைனல் திங் என்னென்னா, ஸோ யங் மென் உங்களுக்கு ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ED இருக்குது, எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குன்னா டெஃபினட்டாக ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை போய் நீங்கள் பாருங்கள். எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் உங்களுக்கு சின்ன வயசில் இருக்குன்னா உங்கள் உடம்பு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லுது அப்படின்னா the rest of you is not good enough for your age. ஹெல்த்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கீங்க, உங்களுக்கு எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா சார் என்ன சொல்கிறாருன்னா 3 to 5 yearsல கார்டியாக் டிசீஸ் உங்களுக்கு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த கண்ணோட்டத்தோட இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். ஆல் ரைட், ஸோ வாட் ஆர் த காசஸ் ஃபார் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன்? Earlier, sir, இப்போ வந்து erectile dysfunction in the younger age groups. ஆமாம், 18 to 40 தான். சரியா? இந்த ஏஜ் குரூப் வந்து ப்ரீவியஸாக வந்து பண்ணோம்னா ஒரு பேஷண்ட் நம்மக்கிட்ட வந்தாங்கன்னா he has some psychological issues. இது just to clarify. Yes, sir. So இந்த 18 to 40ல வர இஷ்யூஸ் கூட 40 to 80ல வரும்ல ஆளுங்களுக்கு. கரெக்ட். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி யூனிவர்சல். ஆனால் இதை 18 to 40 years இருக்கவங்களும் கவனிக்கணும். கண்டிப்பாக சார், அதுதான் முக்கியம், அதுதான் நம்ம கோலிங்க. யா, ஸோ ப்ரீவியஸாக வந்து இது மாதிரி தான் வெறும் வந்து ஹி ஹேஸ் அ மைண்ட் இஷ்யூஸு, அதனால தான் பர்ஃபார்ம் பண்ண முடியல, அது மாதிரி வந்து த கான்செப்ட் வாஸ் தேர். பட் ஆஃப் லேட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து யங் பீப்புளில் வந்து டயபெட்டிஸ் ஜாஸ்தியாகுது, ஹைப்பர் டென்ஷன், அதுக்கப்புறம் ஒபிசிட்டி, மெட்டபாலிக் சிண்ட்ரோமு, இந்த மாதிரி இஷ்யூஸ் இதெல்லாம் வந்து ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் ஃபேக்டர்ஸ், ஸ்மோக்கிங், எக்ஸசிவ் ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், இது எல்லாமே வந்து ஆடட் ஆன் எஃபெக்ட் மாதிரி வந்துட்டு இட் இஸ் அ இன்டர்பிளே ஆஃப் ஆல் த ஃபேக்டர்ஸ் டுகெதர். ஸோ இட் இஸ் நோ லாங்கர் சைக்காலஜிக்கல் மைண்ட் எஃபெக்ட் மட்டும் கிடையாது. தே ஆர் ஹேவிங் சம் இஷ்யூஸ், ஆர்கானிக் இஷ்யூ. அதாவது வந்து ஆர்கானிக் இஷ்யூனா
with the system that causes erection in the body. Organic issue na we can actually identify a cause. Yes, exactly, sir. Organic issue na, so organic and psychosomatic na என்னன்னா psychosomatic issueல அவங்களுக்கு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தாலும் இந்த காரணத்தால தான் வருதுன்னு எங்களால் ஒரு பிளட் டெஸ்ட்லையோ இல்லை ஒரு ஸ்கேன்லேயோ இல்லைன்னா எது வச்சோ எங்களால் சொல்ல முடியாது. ஆனால் நம்ம பேஷண்ட் ஓட சிம்டம்ஸ் என்னவோ அதை வச்சு இதாக இருக்கலாம்னு we assume. ஆர்கானிக்னு சொன்னால் இங்கே எம்ஆர்ஐயில் பாருங்கள், இங்கே டிஸ்க் உங்களுக்கு பல்ஜ் ஆகிருக்கு, இந்த பல்ஜ் வந்து இந்த நரம்பு மேலே படுறதுனால தான் உங்களுக்கு பிரச்சனை. That is an organic reason. Am I right? Perfect. Did I explain it right? Yeah. Yes, sir. Okay. Because இப்போ சிம்பிளாக அதுக்கப்புறம் சொல்லணும்னா erection or asset sex is a unique process. It involves வந்து மல்டிபிள் சிஸ்டம்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரெயினோ நமக்கு நல்லா இருக்கணும், அந்த சேம் டைம் பிரெயின்லேருந்து வர இம்பல்சஸ் வந்து ஸ்பைனல் கார்டு வழியாக போகும், அந்த நரம்பு அந்த சிஸ்டம் அதுவும் நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பிளட் ஃப்ளோ இம்பார்ட்டண்ட்டு. பிளட் ஃப்ளோ போகிற அந்த வாஸ்குலர் சிஸ்டம் அது நல்லா இருக்கணும். அது நல்லா இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பீனிஸ் ஷேப் கரெக்டாக இருக்கணும், பெண்ட் இருக்கக்கூடாது, இல்லை அங்கே எதுவும் டேமேஜ் இருக்கக்கூடாது. ஸோ இட் இஸ் அ இன்டர்பிளே ஆஃப் ஆல் சிஸ்டம்ஸ் டுகெதர். ஸோ அதனால் வந்து இல்லை ஒரு வந்தாங்கன்னா பேஷண்ட் நம்மக்கிட்ட சும்மா வர்றதில்லை சார் யாரும். அதனால் வந்து ஏதாவது ஒரு பேஷண்ட் வந்தால் இல்லை உனக்கு சைக்காட்ரிக் இஷ்யூ இருக்குது, அதனால தான் உனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லி வந்து நம்மளால் டேக் பண்ண முடியாது. நவ் பேஷண்ட்ஸ் ஆர் வெரி கிளவர். ஏன்னா வந்து there is lot of source of information is available for them. அதை பார்க்குறாங்க, படிக்கிறாங்க, ஸோ அதனால் வந்து வராங்க. ஸோ they know there is something abnormal in them. அதனால் we need to evaluate them correctly, sir. ஸோ என்னென்ன வாஸ்குலர் இஷ்யூஸால் இது வரும்? ரத்த ஓட்டத்தினால நம்ம நியூரலாஜிக்கல் நம்ம பார்த்தோம். இப்போ நியூரலாஜிக்கல் என்னென்ன ரீசன்ஸ் நீங்கள் வாஸ்குலர் ரீசன்ஸு ரத்த ஓட்ட பிரச்சனையால் அதான் சார் கான்செப்ட் இது எல்லாமே சார் ரெண்டு தான் சார். பிளட் வெசல் வந்து நேரோ ஆகுது. எப்படி நேரோ ஆகுது பிளட் வெசல்? ஒன்று வந்து அத்தெரோஸ்க்ளரோசிஸ் ஒரு ஃபெனாமினன். அது வந்து ஏன்னா வந்து இருக்கிற ஃபேட் எல்லாம் போயிட்டு எண்டோதீலியல் டேமேஜ் இருக்கிறதுனால ஃபேட் போய் அக்யூமுலேட் ஆகிட்டு பேசிக் நேரோ ஆகிடுது. ஒபேசிட்டி, லேக் ஆஃப் எக்ஸசைஸ் can be one of the main reasons. These are risk factors. Yes, sir. Okay. All right. அது மட்டும் இல்லாமல் வந்து people with வந்து who are over stressed out or who are hypertensive, என்னன்னா வந்து the vessels go to vasospasm. ஸோ இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சார் சொன்னது இப்போ ஃபிசியாலஜி என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்னா என்னென்னா நம்மளுக்கு ஆக்சுவலாக அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு நாய் வந்துச்சுன்னா உங்களால் எஸ்கேப் ஆக முடியாது. ஸோ அந்த சிச்சுவேஷன் என்ன, நம்ம கார்டிசால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகும்போது நம்ம ஹார்ட் ரேட் இன்க்ரீஸ் ஆகி நம்ம மசில்ஸ் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி ஒன்று ஓடுவோம், இல்லை ஒளிவோம், இல்லை சண்டை போடுவோம். சரியா? ஸ்ட்ரெஸ்ஸு நம்மளுக்கு முக்கியம். வாழ்க்கையில் நம்மளுக்கு பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா அதுலேருந்து எக்ஸ்ட்ராடினரியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணி எஸ்கேப் ஆகிறதுக்கு முக்கியம். ஆனால் எப்போவுமே நம்ம கார்டிசால் வந்து அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள், என்ன ஆகும்? ரத்த ஓட்டம் எப்போவுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ரத்த குழாய்களில் பிபி எப்போவுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். ஹார்ட் பீட்டு எப்போவுமே நம்மளுக்கு அதிகமாக இருக்கும். நாங்கள் டாக்டர்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு என்னென்னு புரியலன்னா this is what we mean. Did I explain it right? Perfect, sir. Fantastic. Okay. ஸ்ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறம் இது இல்லை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் அதுக்கப்புறம் இன்னும் கிளாஸிஃபை பண்ணி நம்ம வந்து பண்ணி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நியூரலாஜிக்கல் காசஸ் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணி எனிதிங் இந்த பிரெயின் ஆர் வந்து எனிதிங் இந்த ஸ்பைனல் கார்ட் லெவல் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிஸ் நீங்கள் நிறைய பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அதுக்கப்புறம் வந்து பெல்விக் ட்ராமா இல்லை பெல்விக் சர்ஜரிஸ்னா ஸோ ப்ராஸ்டேட்டிக்கெல்லாம் நர்வ்ஸ் ஏதாவது அங்கே கட்டார். எஸ் சார், வாட் யூ மீன். ஓகே, அதை நான் லாஸ்ட்டில் எழுதியிருக்கேன், பெல்விக் ஆர் ட்ராமா சர்ஜரி. ஆல்ரைட். இதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மைண்ட் இஷ்யூஸ்ன்னு பார்த்தா டிப்ரெஷன் ஒன்று, ஆன்சைட்டி ஒன்று. ஒரே நிமிஷம், மைண்ட் இஷ்யூஸுக்கு போகிறதுக்கு முன்னால் சப்ஸ்டன்ஸ் அப்யூஸை பற்றி பேசுவோம். ட்ரூ சார், சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ் ஸோ காமன் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் இந்த காலத்தில் அதுக்கப்புறம் வந்து சோ கால்டு வந்து ஃபிட்னஸ் ஃப்ரீக்குன்னு சொல்லிட்டு டேக்கிங் வந்து டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ், அனபாலிக் ஸ்டீராய்ட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இது பிகமிங் லைக் ரெக்ரியேஷனலே அப்படி சொல்ல மாதிரி. நான் ஆக்சுவலாக என்ன நினச்சேன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலை பற்றி நீங்கள் பேசுவீங்கன்னு நான் நினச்சேன். பட் நீங்கள் டெஸ்டோஸ்டீரான் சொன்னதுலேருந்து ஆஸ் அ கிளினிஷியன் எனக்கு என்ன தெரிஞ்சிச்சுன்னா இந்த பேஷண்ட்ஸ் அதிகமாக நீங்கள் பார்க்குறீங்கன்ற. ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் வந்து ஆல்ரெடி சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஆல்ரெடி நம்ம ஆர்மி டிஸ்கஸ் பண்ணோம். தட் பீப்புள் ஆல்ரெடி நோ, எல்லாத்தையும் நோ, தெரிஞ்சுட்டே தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. பிகாஸ் அந்த கிரேவிங் தே ஆர் நாட் ஏபிள் டு லீவ். அட்லீஸ்ட் வந்து நவ் பீப்புள் வந்து ஒரு சின்சியராக அட்டெம்ப்ட் பண்ணுறாங்க குறைக்கணும் பண்ணோன்னு. அது நானும் பார்க்குறேன். ஸோ இந்த டெஸ்டோஸ்டீரான் வந்து
இஸ் அ நியூ ப்ராப்ளம்னு நீங்கள் சொல்கிறீங்க, which you are seeing. இல்லை, even I agree with you. I think it's actually an epidemic. என்ன காமனாக பார்ப்பீங்களே சார்? I think it's an epidemic. பாட்காஸ்ட்ல டெஃபினட்டாக நம்ம டெஸ்டோஸ்டிரானோட சைடு எஃபெக்ட்ஸு யார் எடுக்கலாம், என்ன பிரச்சனைங்க, நம்ம இப்போ நான் டெஸ்டோஸ்டிரான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறேன்னா எங்கள் எண்டோக்ரைனாலஜிஸ்ட் கிட்ட அனுப்பிச்சிட்டு ஐ டெல் த பேஷண்ட் யூ ஹாவ் அ ரிஸ்க் ஆஃப் அ ஹார்ட் அட்டாக் எனி டைம். அதாவது இப்போ டெஸ்டோஸ்டோன் கொடுக்கறதுக்குன்னு சொல்லி மெடிக்கலி இண்டிகேட்டட் ரீசன்ஸ் ஆர் தேர். ஆமாம், அதுக்கு டெஸ்டோஸ்டிரானு சப் லெவலுக்கு போகணும், சரியா? அது ஃப்ரீ டெஸ்டோஸ்டிரானோ சப் லெவலுக்கு போகணும், அது நம்ம ஹைப்போகொனாடிசம் இருக்கணும் இல்லையா? அது நம்ம பேசுவோம். அடுத்தது டயபெட்டிஸ். ஏன்னா டயபெட்டிஸ், இந்தியா இஸ் தி டயபெட்டிக் கேபிட்டல் ஆஃப் த வேர்ல்ட். சார் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து படிச்சிருப்பீங்க, தேர் வாஸ் அ ரீசன் ஆர்டிக்கல் இன் இந்து ஆஸ் வெல். வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் சைக்காலஜிஸ்ட் வந்து ஃப்ரம் நார்த் இந்தியா. அதில் வந்து அவர் சொல்லியிருக்கார், நவ் இந்தியா இஸ் கோயிங் டு பிகம் த ஹப் ஆஃப் மேல் இம்பார்ட்டன்சி. அதாவது வந்து ஹப் ஆஃப் மேல் இம்பார்ட்டன்ஸ். எக்ஸாக்ட்லி, ஹப் ஆஃப், அதாவது நியர்லி 50% மேலே நம்மளோட ஆண்கள் வந்து எல்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. இதில் வந்து பார்த்தோம்னா இது யங்கர் குரூப், நம்ம டிஸ்கஸ் பண்ணுற குரூப்பு லெஸ் தென் 40 years, இதில் வந்து 30 to 35% வரைக்கும் வந்து they are getting affected. அப்போ பாருங்க, அப்போ வந்து நீங்கள் சொல்கிறது திஸ் வந்து நம்ம குளோபல் ப்ராப்ளம் விடுங்க, நம்ம ஊர்லேயே வந்து திஸ் கோயிங் டு பிகம் சச் அ பிக் இஷ்யூ. அஸ் சச் டயபெட்டிஸ், அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி டயபெட்டிஸ் இஸ் மல்டி ஃபேக்டோரியல் சார். அப்சல்யூட்லி. அதான், ஸோ இட் அஃபெக்ட்ஸ் ஆல் த சிஸ்டம்ஸ். நான் சொல்கிற மாதிரி இப்போ வந்து எரெக்ஷனுக்கு தேவையான பேசிக் பிளட் ஃப்ளோ தேவை. ஸோ த பீனஸ் இஸ் ஆல் அபவுட் எல்லாமே சின்ன சின்ன பிளட் வெசல்ஸ். தட் இஸ் வாட் கெட்டிங் ஹிட் ஃபஸ்ட்டு, அதுதான். ஸோ அதனால் வந்து ஸோ தட் இஸ் த ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர். இப்போ வந்து உன் பாடி உனக்கு சரியில்லை, நீ உன் பாடி கண்டிஷன் பண்ணணும், யூ வில் ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்த் ஃபர்ஸ்ட். அதுக்கு வந்து எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இஸ் ஃபர்ஸ்ட் இண்டிகேட்டர் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த மென். ஃபேண்டாஸ்டிக். இதை விட பர்ஃபெக்டாக போட முடியாது. அண்ட் ஒபேசிட்டிக்கோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷனுக்கோ எவிடன்ஸ் பேஸ்டாக ஏதாவது லிட்ரேச்சர் இருக்கா? எஸ் சார், இதெல்லாம் வந்து எல்லாமே ரிஸ்க் ஃபேக்டர் தான் சார். எல்லாம் அதான் சொல்ல சார், இப்போ வந்து எல்லாமே வந்து இட் இஸ் வந்து கோப்ளே ஆஃப் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்தா. இப்போ ஒபிசிட்டி ஆகும்போது என்ன ஆக போகுது, த சேம் திங். அதுக்கப்புறம் வந்து வெசல்ஸ், பிளட் வெசல்ஸில் வந்து அதுக்கப்புறம் பிளட் வெசல்ஸ் ஆர் கோயிங் டு பிகம் நேரோ, ஸோ பிளட் சப்ளை கம்மியாயிடும். இன் அடிஷன் டு திஸ் டெஸ்டோஸ்டரோன் லெவல் வந்து பாடியில் கம்மியாயிடும். பிகாஸ் இந்த மாதிரி பீப்புளில் என்ன ஆகும், தேர் பி மோர் பெரிஃபரல் கன்வர்ஷன். அதாவது டெஸ்டோஸ்டரோன் வந்து ஈஸ்ட்ரோஜனாக கன்வெர்ட் ஆகிடும். அதனால் வந்து நேச்சுரலாகவே வந்து டெஸ்டோஸ்டரோன் லெவல்ஸ் வந்து வில் பி லோ இன் சச் பீப்புள். ஃபெமினைசேஷன் மாதிரி கிட்டத்தட்ட. ஃபெமினைசேஷன் சொல்ல முடியாது, ஆனால் ஈஸ்ட்ரோஜன் லெவல் ஹை, நமக்கு மெயின் டெஸ்டோஸ்டரோன் கம்மியாயிடுது. இது மட்டும் இல்லாமல் இந்த மற்ற எஃபெக்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து they will have sleep apnea, அதாவது எக்ஸசிவாக கொரட்டை விடுறது, குவாலிட்டி ஆஃப் ஸ்லீப், லெஸ்ஸர் ஆக்சிஜனேஷன், அதுக்கப்புறம் அதான் சார். ஸோ எவ்ரி திங் ஆட்ஸ் டு த, ஸோ எல்லாமே பார்த்தோம்னா கார்டிசால் லெவல்ஸ் ஆர் கோயிங் அப். கார்டிசால் லெவல் மேலே போகிறதா என்ன ஆகும், திருப்பி த சேம் திங் வில் கண்டினியூ. அதான், ஸோ எவ்ரி திங் வில் நேரோ டவுன் டு த சேம் காமன் பாத்வே. அப்சல்யூட்லி. ஸோ இதில் நம்ம ஒரே ஒரு விஷயந்தான், என்னென்ன மெடிக்கேஷனால் கூட இடி வரலாம் ஏதோ சொல்லுங்களேன். எஸ் சார், என்னென்னா காமனாக வந்து எனி ட்ரக்ஸ் விச் ஆர் டேக்கன் ஃபார் லாங் டேர்ம் ஃபார் த psychiatric issues. Okay. Psychiatric issues. Commonly we term as SSRIs or lithium in the type of drugs or anti-anxiety. Anything to do with these meditation drugs. Okay. This we have found to cause some amount of erectile dysfunction depending upon the duration they take. Okay. So initially வராது, நிறைய வருஷத்துக்கு அதிகமான டோசேஜ் எடுத்துகிட்டு இருந்தா சார் நீங்களே பார்த்துருப்பீங்க சார். ஏன்னா வந்து சம் பீப்புள் வந்து நம்மக்கிட்ட வருவாங்க, தே பி டேக்கிங் 3 or 4 ட்ரக்ஸ் எடுப்பாங்க. ஐ நோ 3 or 4 ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஸோ டிபெண்டிங் அப்பான் த டியூரேஷன் தே ஹவ் டேக்கன் இட், the quality of erection will also be corresponding, sir. இது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் another thing which is actually much speculated drug ஒன்று, இன்னொன்று finasteride. நீங்கள் காமனாக கேட்பீங்க. அது ஹேருக்கு யூஸ் பண்ணுறாங்கல்ல இப்போ சில பேர், ஹேர் லாஸ் ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணுவாங்க. பட் வந்து the dermatologist and the plastic surgeon they tell it does not cause erectile dysfunction, but there are studies to prove that it causes some amount of erectile dysfunction. I'm sure. See, come on, அதில் நம்ம சயின்டிஃபிக் எவிடன்ஸ் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு எப்படி அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணோன்னு தெரியாது. Yes, sir. See, we know that a case series really doesn't matter. A cohort study doesn't matter. An epidemiological study in medical results don't matter. நான் ஏதாவது பார்க்குறேன்னா
ரேண்டமைஸ்ட் கண்ட்ரோல் ட்ரையலாக இருக்கணும், ஆர் மெட்டா இல்லை மெட்டா அனாலிசிஸாக இருக்கணும். அண்ட் அந்த மெட்டா அனாலிசிஸ்லேயும் அவன் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்னு கொடுத்துருக்கான்றத நம்ம பார்க்கணும். ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் திங். ஏன் நீங்கள் டாக்டர்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நீங்கள் மாற்றிக்க மாட்டேன்றீங்க உங்களை தானேன்னா, எனக்கு மெட்டா அனாலிசிஸ் நான் 2-3 நான் பார்க்கணும். ஏன்னா ஐ கேன் பி ராங் பட் ஐ ஹாவ் டு பி ரைட் ஆன் தி எவிடன்ஸ் எஸ் சார் ஆன் விச் ஐ ஆம் பேசிங் இட் ஆன். அதான் சார் நம்ம ஃபீல்ட் எவ்ரிதிங் என்னன்னா அது இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கு 5 years பேக் வந்து கான்செப்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட், நவ் த கான்செப்ட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் டே பை டே நடந்துட்டு இருக்கு சார். அதனால வந்து அந்த குவாலிட்டி ஆஃப் எவிடன்ஸ் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஸோ நம்மளும் வில் ஹேவ் டு கீப் அஸ் அப்டேட்டட் சார். ஓகே. ஸோ இப்போதைக்கு ஃபினஸ்ட்ரைடு சில பேருக்கு பிரச்சனை வரும் என்றது எவிடன்ஸில் மைல்டர் ஃபார்ம்ஸ் ஆஃப் இடி. ஸோ நான் வந்து என்னென்ன ஃபிசிக்கல் காசஸ்ன்றது மட்டும் உங்களுக்காக இப்போ சம்மரைஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து வாஸ்குலர் காசஸ், ரத்த ஓட்டத்தில் இருக்க பிரச்சனை, காமனாக அத்தெரோஸ்க்ளரோசிஸ். ரெண்டாவது நியூரலாஜிக்கல் இஷ்யூஸ், அது நிறைய இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். மூணாவது ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது உங்களோட ஈஸ்ட்ரோஜன் இல்லை டெஸ்டோஸ்டிரான் இல்லைன்னா டயபெட்டிஸும் இதில் நம்ம எடுத்துகிட்டு வரலாம், இல்லை தைராய்டு ஹார்மோன்ஸில் ஏதாவது இஷ்யூஸ் இருந்தால். அதுக்கப்புறம் சில சைக்காட்ரிக் மெடிகேஷன்ஸ் இல்லை ஃபினாஸ்ட்ரைடு ஒகேஷனலாக இதில் எவிடன்ஸ் வந்து கொஞ்சம் குவெஸ்டினபிளாக தான் இருக்குது. சப்ஸ்டன்ஸ் அப்யூஸ், ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், டெஃபினட்டாக இந்த கேள்வி வரும். டிஹெச்சி இல்லை மருவானாக்கும், எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் போய் ஏதாவது ரிசர்ச் படி சம்மந்தம் இருக்கா? ஜென்ரலாக ஸ்பெசிஃபிக் ட்ரக் பற்றி அதுக்கப்புறம் ஐம் நாட் ஷியோர் சார் ஸ்பெசிஃபிக், பட் ஆன் த ஹோல் ட்ரக்ஸ் ஆஃப் அப்யூஸ்ன்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ ட்ரக்ஸ் ஆஃப் அப்யூஸ் வந்து as such வந்து they may not cause erectile dysfunction, but ஆனால் வந்து they will interfere in the process of developing the erection. ஸோ அது என்னென்னா, ஐ திங்க் தே desensitize your dopamine receptors. Yes. In a very common. அதான் சார். ஸோ எப்படி சொன்னால் அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு மற்றபடி எரெக்டைல் apparatus எல்லாம் நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் த ப்ராசஸ் ஆஃப் கெட்டிங் எரெக்ஷன் ஸ்டார்டிங் வித் த பிரெயின் இம்பல்ஸ் அங்கேருந்து ஸ்டார்ட் இன்டர்ஃபியரிங். அதுக்கு அடுத்தது வந்து டயபெட்டிஸ், அப்புறம் வந்து ஒபேசிட்டி அண்ட் மெட்டபாலிக்ஸ் சிண்ட்ரோம், ஃபைனலாக பெல்விக் அண்ட் ட்ராமா சர்ஜரிஸ் இல்லை ஸ்பைன் சர்ஜரிஸ். எதுனாலையும் எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் 18லேருந்து 40க்குள்ளே வரலாம். எல்லா மென்னுக்குமே இது எல்லாமே ரீசன்ஸு. ஆனால் உங்களுக்கு 18 to 40 இருந்துச்சுன்னா இதுக்கு அட்டென்ஷன் நீங்கள் பே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சைக்கலாஜிக்கல் காசஸில் எனக்கு தெரியும் நீங்கள் சைக்காட்ரிஸ்ட் இல்லைன்னு, பட் இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் படிச்சிருப்பீங்க. அதில் ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மூணுமே காமன் திங், மூணுத்தினாலேயும் வரும். இதில் நீங்கள் உங்கள் கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஒரு பர்சனுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸால் இடி வந்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எஸ் சார், வெரி காமன் சார். நான் இது வெரி காமன். அது என்ன பேக்ரவுண்ட் அதுக்குன்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? ஏன்னா இப்போது நான் ஆர்கானிக்னு நம்ம பார்த்தா எனக்கு தெரிஞ்சு திஸ் மைட் பி அ ப்ராப்ளம் விச் எவ்ரிபடி ரிலேஷன்ஷிப். அதான் ஸோ அதனால் அதான் ஸோ வி ஆர் கோயிங் ஸ்டெப் பை ஸ்டெப். அதனால் மைண்ட் இஷ்யூஸ்ன்னு பார்க்குறச்சே அதுக்கப்புறம் வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இஸ் சம்திங் வெரி இம்பார்ட்டண்ட். இது பேசிக்லி வாட் இஸ் செக்ஸ்? செக்ஸ் வந்து இட் இஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபிசிக்கல் ப்ராசஸ். செக்ஸ் இஸ் சம்திங் லவ் மேக்கிங். இட் இஸ் அ நம்மளோட ஐ மீன் ஒரு பர்சன் நம்ம எவ்வளோ வந்து நமக்கு பிடிக்கும், it's a way of conveying the affection. So it's all depending upon the mood தான். இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே இதுவே சரியா இல்லை, டெய்லி சண்டை, காலைல எழுந்தது சண்டை, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸு, ஐ வாண்ட் திஸ், நோ ஐ டோன்ட் வாண்ட் திஸ், ஐ வாண்ட் திஸ், இது மாதிரி இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் இருக்கும்போது ஹவு கேன் இட் ஹேப்பன் நேச்சுரலி? இட் இஸ் நாட் பாசிபிள். அங்கே வந்து தேர் வந்து அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஸ்ட்ரெஸ் ரோல், த பெர்ஃபார்மன்ஸ் ஆன்சைட்டி, இது எல்லாமே கம்ஸ் இன் டு பிளே. ஏன்னா ட்ரஸ்ட்டு கம்மியாயிரும். ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒன்று சார். ட்ரஸ்ட் ஃபேக்டர் ஒன்று. இன்னொன்று வந்து த லைக்கிங் வேணும்ல சார். டிசைர் டிசைர் அண்ட் ட்ரஸ்ட். லைக்கிங் வேணும். ஸோ லைக்கிங் இல்லை, அதுக்கப்புறம் வந்து ஹவவர் அட்ராக்டிவ் த பர்சன்ஸ் ஒய்ஃப் ஆர் பார்ட்னர் இஸ் இருந்தாலும் அந்த லைக்கிங் இல்லை, எது அவங்கள பார்க்கும்போதே வந்து நடந்த சண்டை ஆர் அந்த ட்ராமா தட் இஸ் ஹேப்பன் அவுட் ஆஃப் த ஃபைட், அது மட்டும் தான் ஞாபகம் வந்துச்சுன்னா ஹவு கேன் அ பர்சன் பி நார்மல்? ஸோ அப்படின்னா வேற பிரச்சனையே ஒன்றும் இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் ஒரு காசாக இருக்கலாம். எஸ் சார். அவங்க சைக்காலஜிஸ்ட்டை பார்க்கணும். எஸ் சார். ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ரீசன்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, எப்போ அது ப்ராப்ளம், எவ்வளோ நாளைக்கு அது இருந்தால் அவங்க போய் டாக்டரை பார்க்கணும்? எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் இப்போ வந்து we can actually வந்து take it as வந்து 2 category of patients.
ஒன்று வந்து people who are sexually active already. Okay. So they will know already, sir, they will come to me immediately of the duration. Sir, என்னால் வந்து இது மாதிரி this was my previous hardness. We have certain tools and certain scales. Okay. That are OPD. இதில் they will come and tell. Sir, அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்களா? it is a simple. கம்ப்ளீட் எரெக்ஷன் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு ஸ்ட்ரென்த் ஆஃப் எரெக்ஷன் எது ஆக்சுவலாக வந்து பெத்தலாஜிக்கல், எது நம்மளுக்கு காமனாக நடக்கலாம். அட் டைம்ஸ் உங்களோட எரெக்ஷன் வந்து அவ்வளோ ஹார்டாக இருக்காது இல்லை, சம்டைம்ஸ் ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஏன்னா காலையில் டெஸ்டோஸ்டிரான் அதிகமாக இருக்கும், காலையில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். எது என்ன மாதிரி ஒரு ஃபர்ம்னஸை ஒரு ஹார்ட்னஸை நம்ம வந்து ஈடியாக கன்சிடர் பண்ணணும்? ஆக்சுவலாக வந்து அது மாதிரி வந்து கிரேடிங்னு வந்து நமக்கு வந்து ஃபார் இதுவும் கிடையாது சார். ஓகே. டெஃபினிஷன் படி, அதாவது வந்து இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஆஃப் செக்ஷுவல் மெடிசன் அவங்களோட இதுபடி இடியோட டெஃபினிஷன் என்னன்னா inability to achieve an erection or maintain an erection to have a penetrative sex. Penetrate பண்ண முடியுதா இல்லையா, அதான் penetrate பண்ண முடியுதா இருந்தால் is வந்து comfortable, he does not actually have as erectile dysfunction. இது penetrate பண்ண முடியுது, பட் ஆனால் வந்து he is not able to maintain it. அதாவது வந்து அதுவே வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அ பார்ட் ஆஃப் த டெஃபினிஷன். இதுதான் erectile dysfunction. ஸோ people வந்து இப்போ நம்மக்கிட்ட வந்து வரவங்க we have a scale known as a EHS scale, erection hardness scale. Okay. It's a universal standard scale. நான் கேட்பேன், because he is coming to me because he is feeling that there is a change. நான் கேட்பேன், ஸோ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி பாருங்க, இதை பார்த்துட்டு வந்து which is your best erection கேட்பேன் நான். இப்போ எப்படி இருக்கு, ஸோ இந்த எரெக்ஷன் எவ்வளோ நாளாக இருக்குன்னு சொல்லி நார்மலாக வந்து எனி பர்சன் ஹூஸ் கெட்டிங் எரெக்ஷன் தே வில் ஃபீல் த ஹார்ட்னஸ், எவ்வளோ ஹார்டாக இருக்குது, எவ்வளோ திக்காக இருக்குது, ரிஜிடாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நான் அவங்களுக்கு கேட்பேன், ஸோ அதனால் வந்து தே வில் டெல் மீ. ஓகே. ஸோ ஒரு ஒப்ஜெக்டிவான ஒரு ஸ்கேலே வச்சுருக்கீங்க. எஸ், பீனஸோட ஹார்ட்னஸ் வச்சு அதை வந்து யாருக்கு ஈடி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க டச் பண்ணி இந்த ஃபர்ம்னஸ்ல இருக்கு, இந்த ஹார்ட்னஸ்ல இருக்குன்னு உங்ககிட்ட சொல்லல. எஸ், தட்ஸ் a fantastic thing. அப்புறம் ஸோ that is the first step. ஸோ ஏன்னா வந்து they come to us telling that the quality is not good. ஸோ அதனால வந்து ஸோ வாட் இஸ் த ப்ரெசன்ட் குவாலிட்டி, இப்போ அதனால வந்து நெக்ஸ்ட் என்ன இதில் சார் people coming with erectile dysfunction, more than clinical examination investigations, history is the most important. நான் அதுதான் ஆக்சுவலாக இங்கே ஃபர்ஸ்ட் எழுதியிருக்கேன். ஹிஸ்ட்ரியில் என்னென்ன முக்கியம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு 5 பாயிண்ட் சொல்ல முடியுமா? அதான் சார், டியூரேஷனில் எவ்வளோ நாளைக்கு இருக்குன்றது, எப்படி ஆச்சு, அதுக்கப்புறம் ஆன்செட் அதுவாக ஆச்சா, இல்லை ஏதாவது வந்து ஒரு ஆன்டிசிடென்ட் ஃபேக்டர் ஏதாவது இருக்கா, ஏதாவது ஒரு இன்ஜுரி, இல்லை சப்போஸ் வந்து ஏன்னா வந்து லைக் அவங்க ஃபேமிலியோ தேர் வுட் பி ட்ராமா, அப்பா அம்மா ஏதாவது வந்து அவங்க எதாவது ஆயிருக்கலாம், இல்லை ஒய்ஃபு கூட ஏதாவது ஆயிருக்கலாம், சைல்டுக்கு எதாவது ஆயிருக்கலாம். இது மாதிரி வந்து ஆன்டிசைட் ஈவெண்ட் ஏதாவது இருக்கா, அவங்க தே ஓன்ட் ஜென்ட்லி ஓப்பன் அப். ஃபஸ்ட்டு வந்து அவங்க நல்லா பேசணும். வில் ஹேவ் டு மேக் தம் ஃபீல் கம்ஃபர்டபுள். ஒன்லி இஃப் தே ஃபீல் ரீஅஷோர்ட், சரி டாக்டர் அவர் ஏன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணணும்னு பார்க்குறாரு, தென் ஒன்லி தே ஸ்டார்ட் ஓப்பனிங் அப். தட் பேஷன்ஸ், தட் டைம் வில் ஹேவ் டு கிவ் இட் டு தட் விச். ஓகே. பிளட் டெஸ்ட்ஸ் என்னென்ன காமனாக நம்ம பண்ணுறோம்? நான் ஏன் இந்த கேள்வி கேட்குறேன்னா, சப்போஸ் இஃப் இஸ் libido is not good, sexual drive is not that great, partner வந்து எவ்வளோ ட்ரை பண்ணியோ is not getting aroused. ஸோ அந்த வேற ப்ராப்ளம்ஸ் ஒன்றும் இல்லை, டிசையரும் இருக்குது, ட்ரஸ்ட்டும் இருக்குது, ஆனால் செக்ஸ் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னா அந்த மாதிரி வந்து இருக்கும்போது they can have probably some hormonal issues.